வாங்க இந்த வீடியோவில் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு. பார்க்குறதுக்கு ஆடோடைய கால் மாதிரியே இருக்கும். இது கிடச்சதுன்னா இதை வாங்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து வதக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க முடவாட்டுக்கால் கிழங்கு பீஸ் இருக்குங்க இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொடி 3 பொடி தான். பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் நம்ம இப்போவே சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம், தண்ணியோடைய அளவு எல்லாமே பார்த்துட்டு டேஸ்ட்டும் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மூடிட்டு வெயிட் வச்சிடணும். 4 விசில் வர வரைக்கும் நம்ம இது மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணணும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். மட்டன் சூப் வாசனை உங்களுக்கு வரும். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏர்லி மார்னிங் நீங்கள் இந்த சூப்பு செஞ்சு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இது மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இன்னும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் உள்ளது.